சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 நிமிட் ப்ளீஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இன்ட்ரோ கூட இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டியே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது ரொம்ப குட்டியான வீடியோ, அதை உங்களுக்காக சொல்லிட்டே நான் ஆரம்பிக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போது இன்ஸ்டாவில் அவ்வளோ டிஎம்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் இன்னும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலையா, ஐடிக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட்ஸ் நீங்கள் அங்கே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன போட்டு அமைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்போ தமிழ் தலைவாசோட சிஇஓ வந்து சேலமில் ஒரு டோர்னமெண்ட் நடக்குது, கபடி டோர்னமெண்ட். ஸோ அங்கே வந்திருக்காரு. அண்ட் அவர் கூட வந்து அலெக்ஸ் பாண்டியன், முன்னாள் தெலுங்கு டைட்டன்ஸோட அசிஸ்டன்ட் கோச், அவர் கூட இருக்காரு. ஸோ அப்புறம் இவர் அசிஸ்டன்ட் கோச்சா வர வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் நிறைய கேட்கப்பட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன டோர்னமெண்ட் அப்படிங்கிறத உங்களுக்காக நான் சொல்லிடுறேன். இது தமிழ்நாடு சீனியர் ஸ்டேட் லெவல் சாம்பியன்ஷிப் கபடியை பொறுத்த வரைக்கும் இது சேலம்ல 16 ஜனவரியிலிருந்து 19 ஜனவரி வரைக்கும் நடக்க போகுது. ஸோ இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான டீம்ஸ் தமிழ்நாடு ஸ்டேட்ல இருந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம பல கபடி லெஜெண்ட்ஸ், அதாவது தமிழ்நாட்டில் கபடி ஆடி ரொம்ப ஃபேமஸான பிளேயர்ஸ், அண்ட் அது மட்டும் இல்லாமல் முன்னாள் லெஜெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இப்போ கபடியில் விளையாடி அதன் மூலயமா கோச்சஸாக இருக்கிற சில பேர், அண்ட் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த டோர்னமெண்ட்டுக்கு சீஃப் கெஸ்டாக வந்திருக்காங்க. அங்கே வந்து இவங்களெல்லாம் வரவேற்றிருக்காங்க. சேலம்ல தான் இது நடக்குது. நான் திரும்பவும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இந்தியன் ரெட் ஆர்மி டீம் கோச்சா இருக்கிற அலெக்ஸ் பாண்டியன் அவரும் அங்கே வந்திருந்தாரு. தமிழ் தலைவாஸ் சிஇஓ கூட இருந்து போட்டோஸ்லாம் எடுத்திருக்காரு. அது எல்லாமே வெளிவந்திருக்கு. உடனே நம்மளோட ஃபேன்ஸ் வந்து எக்ஸைட் ஆயிடுறாங்க. ஓகே, அலெக்ஸ் பாண்டியன் தான் அசிஸ்டன்ட் கோச் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாவே இருக்கு. ஸோ எனக்குமே தமிழ்நாடு பேஸ் பண்ண ஒருத்தர் தான் அசிஸ்டன்ட் கோச்சா வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் எக்ஸ்ட்ரா சேர்த்தியுமே சொல்லியிருந்தாங்க, ப்ரோ கபடியில் பிளே பண்ண ஒருத்தர் முன்னாள் பிகேஎல் பிளேயர் வர வாய்ப்பும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருந்தாங்க. ஆனால் அசிஸ்டன்ட் கோச் பற்றி இப்போ ஒரு சில தகவல்கள் லீக் ஆகிருக்கு. அலெக்ஸ் பாண்டியன் இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் நியூஸ் பரவிட்டு இருக்கு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி சிஇஓ கூட சேர்ந்து போட்டோஸ் எடுத்திருக்காரு. பட் இது நடக்குமா, கன்ஃபார்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சஞ்சீவ் பலியானுக்கு இது கன்ஃபார்ம் சஞ்சீவ் பலியான் தான் கோச்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன் தைரியமாக. பட் அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக கன்ஃபார்ம் பண்ணி நான் இதை சொல்ல மாட்டேன். ஏன்னா இது எல்லாமே இப்போதைக்கு டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. இது இல்லாமல் அஜய் தாக்கூரோட பேர் அடிப்படுது, அண்ட் இன்னும் ஒரு சில முன்னாள் கோச்சஸோட பேர் அடிப்படுது. பட் எனக்கு தெரிஞ்சு இங்க சஞ்சீவ் பலியானோட அசிஸ்டன்ட் கோச்சா ஜெய்ப்பூர் பிங்க் பந்தர்ஸ்ல முன்னாடி சீசன் அவருக்கு அசிஸ்டன்டா வச்சிருந்தார் இல்லையா, அவரை கொண்டு வரதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ இப்போதைக்கு அசிஸ்டன்ட் கோச்சை பற்றி தெளிவான ஒரு டீட்டெயில் கிடைக்கல. இப்போதைக்கு ரூமர்ஸ் தான் இருக்கு. அலெக்ஸ் பாண்டியன் வரவும் வாய்ப்பு இருக்கு, அஜய் தாக்கூர் வரவும் வாய்ப்பு இருக்கு, இல்லை எனக்கு அவரே தான் வேணும்னு அவரோட அசிஸ்டன்ட்டையே கூட்டு வரவும் வாய்ப்பு இருக்கு சஞ்சீவ் பலியான். இது எல்லாமே அவர் கையில தான் இருக்கு. வெயிட் பண்ணி தெரிஞ்சுப்போம். அப்டேட் வந்துச்சுன்னா உடனே உங்களுக்காக அப்டேட் பண்றேன். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.